World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டிக் டூரிசம் வாடிக்கையாளர்கள் மற்றும் சஸ்டிக் அகாடமியோட மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ் நிறைய நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில காசி போனவங்க எல்லாருமே ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காக ராமேஸ்வரம் யாத்ரா நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இந்த யாத்ரா பாத்தீங்கன்னா மே மாசம் செகண்ட் வீக் நம்ம போக போறோம். அந்த செகண்ட் வீக்ல நம்ம வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் இந்த ராமேஸ்வரம் யாத்ரா நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இந்த யாத்ரா போறதனுடைய நன்மை என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சஸ்டிக் டூரிசம் பெனிஃபிட் என்னன்னா, ஒருத்தருடைய ஜாதகப்படி அந்தந்த இடங்களுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், அந்த இடத்துக்கு போறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது ஒரு பெரிய சக்சஸான விஷயங்களா நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ராமேஸ்வரம் யாத்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்து இத்தனை வயசுல வாழ்ந்துருக்கோம். இந்த ஜென்மத்துல நம்ம என்ன மாதிரியான பாவங்கள் பண்ணிருக்கோமோ அந்த பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் தான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் போறனால இந்த ஜென்மத்துல நீங்க என்னென்ன மாதிரியான கர்மாக்கள் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். இந்த யாத்ரா நம்ம 3 நாள் பிளான் பண்ணிருக்கோம். டே 1, டே 2, டே 3. சோ இந்த யாத்ரால பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இந்த யாத்ரா ஸ்டார்ட் ஆகுது. சண்டே அன்னைக்கு இந்த யாத்ரா நிறைவடையுது. டே 1ல நம்ம இந்த யாத்ரா எங்க இருந்து புறப்படுறோம்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம புறப்படுறோம். சோ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எந்த மூலையில இருந்து வந்தாலும் திருச்சிக்கு வந்துடணும். எய்தர் ட்ரெயின் மூலமாவோ பஸ் மூலமாவோ நீங்க வந்துடணும். சோ ஃப்ரைடே அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இந்த யாத்ரா உங்களுக்கு தொடங்கும். சோ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் பைரவன் கோயில், குன்றக்குடி முருகன் கோயில், இந்த கோயில்லாம் டே 1ல பாத்துருவோம். டே 2ல பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் 21 ஸ்நானம் பண்ணிட்டு அங்க பித்ரு தர்ப்பணம் பண்றவங்க பண்ணலாம். ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு பண்ணுவோம். தனுஷ்கோடி பார்ப்போம். உத்தரகோஷம் மங்கை நடராஜர் மற்றும் வராகி கோயில் பார்ப்போம். திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு நம்ம போவோம். இதெல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில்கள். அங்க டே 2 ப்ராசஸ் பண்ண போறோம். டே 3ல மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்லாம் பார்க்க போறோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், 18ஆம் படி கருப்பு, பழமுதிர்ச்சோலை மற்றும் பாண்டி முனீஸ்வரர் கோயில நம்ம பார்க்க போறோம். சோ இவ்வளவு கோயில்கள் நம்ம இந்த 3 நாள்ல கவர் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு கோயில்களுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. பொதுவா நம்ம ஜாதக ரீதியாக ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஒவ்வொரு கரணத்துல பிறந்தவங்க, ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறது கரசை கரணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையார்பட்டி நட்சத்திரங்கள்ல மக நட்சத்திரமாக இயங்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பொதுவாக இந்த சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி எல்லாமே சிம்ம ராசியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த இடத்துக்கு போனாலே சிம்ம ராசி இயங்கும். யாருக்கெல்லாம் சிம்ம ராசி சாதகமான பாவமா வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் 2ஆம் பாவமா வரும். அதே மாதிரி மக நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகம் ஒரு சிறப்பான ஒரு பாவமா வரும். அதே மாதிரி ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரமா வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இயக்கும் பொழுது நமக்கு வருமான ரீதியான உயர்வு, கரணத்தை இயக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டே 2ல ரொம்ப சிறப்பான விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல நீங்க தீர்த்தஸ்தானம் பண்றதும் பித்ரு தர்ப்பணம் பண்றதும் மிக சிறப்பான ஒரு விஷயம். அது தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது ஒரு எல்லை பகுதி மாதிரி. சோ வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்களும் நினைக்கிறவங்க தனுஷ்கோடி போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படும். ஏன்னா அதான் ஒரு எண்டு பகுதின்னு சொல்றோம். அதை தானே கடல் தான், அதை தானே நம்ம போக முடியாது. அப்ப அங்கிருந்து நம்ம திரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அந்த தனுஷ்கோடி போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது தனுஷ் ராசியோட இயக்கமாவும் இருக்கு. சோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் தனுஷ் ரொம்ப சாதகமான பாவமா வருதோ அவர்கள் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க போய் டச் பண்ணிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த உத்தரகோஷ மங்கை நடராஜர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த, பலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடராஜர் இதை சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே முதலாக தோன்றிய சிவன் அப்படின்னு இந்த உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிவனை சொல்றாங்க. அங்க ரொம்ப ஃபேமஸான இன்னொரு அமைப்பா பார்த்தீங்கன்னா வராகி கோயில் இருக்கு. நிறைய பேருக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனைகள் இருக்கும், செய்வினை கோளாறுகள் இருக்கும். இதுல இருந்தா நீங்க வெளியில வரணும்னா இந்த வராகி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அவர்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் உருவாகும். இந்த கோயிலில் முக்கியமான பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைச்சு அம்பாளுக்கு பூசுறது தான் முக்கியமான பிரார்த்தனை. ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த வராகி கோயில போய் நம்ம அங்க போயிட்டு நமக்கு வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அங்க போய் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அது மட்டும் இல்லாம திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். இந்த கோயிலோட சிறப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கோயிலையும் பெருமாளை பார்த்திருப்போம், ராமரை பார்த்திருப்போம். சோ இங்கேயும் பெருமாள் ராமர்லாம் இருக்காங்க. சயன குலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில்ல சயன குலத்தில் உள்ள ராமரை நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்தியாவிலேயே சயன குலத்தில் உள்ள ராமர் இங்கதான் இருக்கார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். தரப்பை புல் மேல ஒரு
படுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டே 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஆறுபடை முருகர் கோயில்ல திருப்பரங்குன்றமும் பழமுதிர் சோலையும் வருது. ஆறுபடை முருகன்ல 2 முருகனை வந்து நீங்க இங்க கவர் பண்ணிடலாம். மிக சிறப்பான ஒரு அம்சம் வாய்ந்த முருகனை நீங்க வழிபாடு பண்ணுவீங்க. மேலும் ரேவதி நட்சத்திரோட இயக்கமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஸோ குரு சனியோட இயக்கமாவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து குரு சனி சேர்க்கை இருக்கு, குரு சனி பார்வை இருக்கோ அவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும். அழகர் கோயில் மிக ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். ஸோ அங்க இருக்கிற பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணலாம். அந்த கோயிலுக்கு வெளியிலேயே அந்த பெருமாளுக்கு காவல் தெய்வமா 18ஆம் படி கருப்பு இருக்கார். ஸோ நம்ம என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறோமோ அவ்வளோ பவர்ஃபுல்லா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கருப்பு தான் இந்த 18ஆம் படி கருப்பு. யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ, ராகு புத்தி நடக்குதோ அவங்கெல்லாம் இந்த 18ஆம் படி கருப்பை வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் மதுரையோட காவல் தெய்வமா கருதக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயில். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கெடா வெட்டி வழிபாடு பண்ணுவாங்க. வேண்டுதலாவே கெடா வெட்டன்னு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அங்க போய் ஒரு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம். குறிப்பா நமக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்கு, வாகனத்துல விபத்துகள் ஏற்படாம பாதுகாப்பா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்க முடியும். மேலும் கோர்ட் கேஸ் தீர்வு வராம இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா இங்க வேண்டுதல் வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க செவ்வாய் சனியோட ஆதிக்கமா இயங்கும். யாருடைய ஜாதத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு, செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலை வந்து வழிபாடு பண்ணலாம். இவ்வளவு கிரக ரீதியான காரணங்களை உள்ளடக்கிய ஒரு யாத்ராவா இந்த யாத்ரா வந்து இருக்க போது. இந்த யாத்ரா வந்து மே மாதம் 2வது இங்கிலீஷ் மாதத்துல 2வது வெள்ளி சனி ஞாயிறு இந்த யாத்ரா வந்து கண்டக்ட் செய்ய போறோம். இந்த யாத்ராவை எங்களுடைய டூரிசம் நிர்வாகிகளான தனபாக் நந்தகுமார் சாரும் இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யாத்ராவா இருக்க போது. இந்த யாத்ராவுக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ 3 நட்சத்திர ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைப்போம். அங்க 3 நாள் உங்களுக்கான சைவ உணவுகள், டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஏசி வாகனத்துல பயணம் பண்ண போறோம். ராமேஸ்வரத்துல பண்ற சடங்குகள், தர்ப்பணம் ஏற்பாடுகளை நாங்களே பண்ணிடுவோம். எந்த கோயிலையும் நீங்க வெயிட் பண்ணாம கூட்டத்துல போய் மாட்டாம விஐபி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இவ்வளவு சிறப்புகள் இந்த யாத்ராவில் இருக்கு. இந்த யாத்ராவில் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 15,000, 12 வயது குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு 50% சலுகையோட இந்த யாத்ரா வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த யாத்ரா சம்பந்தப்பட்ட மேலும் விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கிற டூரிசம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.